ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி சுவையான கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரவை வச்சு, அதுக்கப்புறமா நார்மலாக கடாய் இருக்குல்ல, அந்த கடாயில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்காக ஓவன், குக்கர் எதுவுமே நம்ம எடுக்க போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான கேக்கு. ஸோ இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட செய்யலாம். அந்தளவுக்கு இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம கடையில் பேக்கரியிலலாம் புட்டிங் கேக் வாங்கி சாப்பிட்ருப்போம் பார்த்தீங்களா, அது இந்த வகையை சேர்ந்தது தான். அந்த ரெசிபி நம்ம எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு ரவை எடுத்து நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. எவ்வளோத்துக்கு முடியுமோ அவ்வளோத்துக்கு அரைச்சிக்கோங்க போதும், அது ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது. அது கூடவே 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. 2 கப் ரவைக்கு 1 கப் பால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையும் பாலும் ஒன்றோட ஒன்று கலர் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. 30 நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். இப்போது 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விடுங்க. இது எதுக்குன்னா, நம்ம பட்டர் மில்க் செய்கிறோம், அதுக்காக தான் இந்த ரெசிபிக்கு பட்டர் மில்க் தேவைப்படும். ஸோ வீட்லேயே நம்ம பட்டர் மில்க் ஈஸியாக பண்ணலாம். ஒரு 1/4 கப் அளவு பால் எடுத்துக்கோங்க, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விடுங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அந்த பால் நல்லா திரிஞ்சிட்டு பட்டர் மில்காக மாறிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ரவை கலவையோட சேர்த்துடலாம். அதாவது 30 நிமிஷம் ஊறி இருக்குல்ல அந்த ரவை கலவை, அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு அப்படி ரொம்ப கெட்டியாயிருச்சு ஊறினதுக்கப்புறம்னா கொஞ்சம் போல் பால் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைன்னா எண்ணெய், சாதாரணமாக வீட்டு சமைக்கிற எண்ணெய் இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பட்டர் மில்க்கு, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போது பேக்கிங் பவுடர் சேர்த்தாச்சு. இப்போது அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். அதுவும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம சளிச்சு கொட்ட போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த ரவை, எண்ணெய், பால்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சுக்கலாம். சன்னி வச்சுட்டு இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா கோதுமை மாவு இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு விட்டுருங்க. ஏன்னா கோதுமை மாவில் சின்ன சின்ன கப்பி இருக்கும், அது இருந்ததுன்னா கேக் ஒழுங்காக வராது. அதை நம்ம எடுத்துடலாம். இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, வெள்ளை சர்க்கரை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நீங்கள் எந்த கப்பில் மாவு அளக்குறீங்களோ, ரவை அளக்குறீங்களோ, அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவு சர்க்கரை நான் சேர்த்து வச்சுட்டேன் இந்த பவுலில். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கேக் டின்னில் ஊற்றிடலாம். அதாவது நம்ம இன்றைக்கி கடாயில் தான் பண்ண போகிறோம்ல, கேக் டின்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ கடாயில் சேர்த்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இந்த நான்ஸ்டிக் கடாயில் தான் கேக் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் போல் நம்ம எண்ணெய் தடவிக்கிறலாம். நல்ல இந்த அடி பாகத்தில், அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் சைட்லேயும் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் தடவினதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணால் பட்டர் பேப்பர் சேர்த்துக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே செய்யலாம். ஆனால் இந்த பட்டர் பேப்பர் சேர்க்குறதுனால நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். கேக்கு வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். அதுக்காக தான் பட்டர் பேப்பர் சேர்க்குறோம். இப்போ இதில் நம்ம செய்து வச்சுருக்க கேக் கலவையை சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக அது கூட டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துடலாம். டூட்டி ஃப்ரூட்டி நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு நல்லா ஏர்டைட்டாக மூடி போட்டு மூடிடுங்க. மூடினதுக்கு அப்புறமா 40 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ண போகிறோம். இப்போ ஏர்டைட்டாக மூடன்றதுக்காக நான் ஒரு ஃபாயில் வச்சுட்டு மூடுறேன். மேலாப்பில் ஃபாயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டுக்கோங்க. இல்லை ஃபாயில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒரு மூடி போட்டு கூட மூடி வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ மூடி போட்டு மூடினதுக்கப்புறமா அதில் ஒரு சின்ன வெயிட்டை தூக்கி வச்சுருங்க. ஒரு கல், சின்ன கல் இந்த மாதிரி வச்சிடணும் அப்படின்னா நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும் கேக். அதுக்காக இப்போது 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள். கொஞ்சம் கூட கேக்கு ஒட்டாமல் வந்திருந்தது அப்படின்னா நம்மளுடைய கேக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
இப்போது லைட்டாக நீங்கள் கவுத்துனீங்கனாலே ஒரு தட்டில் வந்து நீங்கள் கவுத்துனீங்கனாலே அழகாக கேக் வந்து வெளியில் வந்துடும். ஏன்னா நம்ம வந்து அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டிருந்தோம்ல, அதனால். எவ்வளோ சாஃப்டாக கட் பண்ண முடியுது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் நல்லா ப்ரௌனிஷாக, உள்ளே நல்லா வந்து ஒரு எல்லோயிஷாக வெந்திருக்கு நம்மளுடைய கேக்கு. ஏன்னா நம்ம இதில் டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டோம்ல, அதனால் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக தான் செய்யும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புட்டிங் கேக் சாப்பிட்டவங்களுக்கு இதனுடைய அருமை வந்து தெரியும். ஏன்னா அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பேக்கரியில் கிடைக்கிற புட்டிங் கேக்கு. ஸோ உங்களுடைய ஃபேவரேட் அந்த புட்டிங் கேக் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் அவ்வளோ சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.